கையில ரெண்டு சூப்பரா அழகான குட்டியா ரெண்டு குட்டி வச்சிருக்கீங்க. ரெண்டு இளங்குட்டி. ஆமா. குட்டி ரெண்டும் கிடா குட்டியா பொட்டை குட்டியா? பொட்டை ஒண்ணு கிடா குட்டி. ஒரு ஜோடியா இருக்கு. ஒரு தைப்புல தானே? ஒரு தைப்புல தான். ஒரே தைப்புல தான். ஒரே தைப்புல தான். ஆமா. நல்ல ஒரு அழகு சூப்பர். இது எப்படி வாங்கிருக்கீங்களா விற்பனை பண்ணிருக்கீங்களா? இல்ல வாங்கி தான் போகுது. வாங்கி தான் கொண்டு போறீங்க. ஆமா. இது எந்த ஊர் கொண்டு போறீங்க? முதலிவெட்டி கிழக்க நம்பியார் கிழக்க. சூப்பரா. இந்த மாதிரி இளங்குட்டியா வாங்கிருக்கீங்களா? அதுவும் நல்ல பால் குடி முறுக்குல வாங்கிருக்கீங்க. அது வேற போட்டு வளர்த்தலாமா? பால் இருக்கு கொட்டி வளர்த்து கொண்டு வரேன். வேற பால் போட்டு வளர்த்தலாம். இந்த மாதிரி குட்டி வாங்கி வளர்த்தா என்ன லாபம் கிடைக்கும்? இது நம்ம நல்ல வடிக்கு வந்து ஒன்று ஒரு 5 மாதத்துக்கு வளர்த்தா குட்டி ஒரு 8 ரூபாய் 7 ரூபாய்க்கு விற்கலாம். உறுதியா விற்கும். 4 ரூபாய்க்கு. சரிங்க. 4 மாதத்துக்கு வளர்க்கணும். 4 மாசம் வளர்க்கணும். கஷ்டப்பட்டு வளர்க்கணும். ஆமா. 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு விற்கலாம். தடுப்பூசி எல்லாம் போடணுமா அந்த குட்டிக்கு? ஆமா. அது மருந்து ஊற்றணும், எல்லாமே ஊற்றணும். எல்லாம் போட்டாதான் குட்டி காப்பாற்ற முடியும். சரிங்க. இன்னையோட ஊற்றணும். இன்னையோட விலை நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? நிலவரம் விலை நிலவரம் எப்படி இருக்கு? நிலவரம் அதான் குட்டி பொறுத்து இருக்கு, ஆட்டை பொறுத்து இருக்கு. இன்னைக்கு இந்த குட்டி ரேட் பரவாயில்லையா? 4 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்களே. ஆமா. பரவாயில்லையா? அதுக்கு கொஞ்சம் தரமாட்டுக்காங்கல்ல, கிடைக்க மாட்டேங்குன்னு. சரிங்க சரிங்க. ஆனா இது நல்லா இருக்கு குட்டி. சூப்பர். ரொம்ப கலர் நல்ல கலர். நல்ல கலர் இருக்கு. சூப்பரா அழகான கலர் அதுவும். சரிண்ணா. சொல்லுங்க. கையில சூப்பரான ஆடுகள் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க? எத்தனை குட்டியோட வாங்கிருக்கீங்க? மொத்தம் 10 உருப்படி குட்டி ஆடுவெல்லாம் சேர்த்து. சரிங்க. எல்லாமே 2 குட்டியோட வாங்கிருக்கீங்களா? ஆமா ஆமா. இது தாயாடு இது என்ன ரேட் சொன்னாங்க? இது வந்து 27 ரூபா சொன்னாங்க. சரிங்க. நம்ம வாங்கின விலை 26ன்னு வாங்கணும். இதுக்கு என்ன குட்டினே? கிடா குட்டின்னு. என்ன கிடா குட்டி? ஒரு குட்டி தான். ஆமா, ஒரே குட்டி. ஒரே குட்டி தான். இதுன்னு இது 16 ரூபாண்ணே. அந்த 16. ஆமா. அது குட்டி உண்டானே? அது குட்டி கிடையாது. குட்டி கிடையாது. ஆடு சேனல். அது ரெண்டுக்குமே 16. சரிங்க. இது குட்டி எல்லாம் தனியா வாங்கலாம். சரிங்க. அது ஒரு கிடா ஒன்று வாங்கி. ஆமா, கிடா ஒன்று வாங்கி. எந்த ஊருக்குன்னு கொண்டு போறீங்க இதெல்லாம்? சிவகங்கை பக்கத்துல திருப்பத்தூர். சரிங்க. எத்தனை வாங்கலாம்னு நினைச்சீங்க? நாங்க 20 உருப்படி வாங்கலாம்னு வந்தோம். சரிங்க. ஆடு நம்மளுக்கு ஏற்ற உருப்படி முறையான ஆடு இல்லை, அதனால இருக்க வாங்கிட்டு போறோம். ஆனா அப்படியே ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. ஆமாண்ணா. இது எல்லாமே எப்படி மேய்ச்சல் வச்சு கொண்டு வளர்ப்பீங்களா இல்ல வளர்ப்புக்கு தானே? மேய்ச்சல் தான். மேய்ச்சல் தான். மேய்ச்சல் தான். தோப்புல விட்டு மேய்க்கிற மாதிரி. சரிங்க. இந்த கொடியாடு வாங்கி யாருன்னு வளர்த்துருக்கீங்களா இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம்? இல்ல இருக்கு எங்கிட்ட இன்னும் இது மாதிரி 10 உருப்படி இருக்கு. சரிங்க சரிங்க. அதனால இன்னும் வாங்கி போய் இன்னும் சேர்க்கணும். இன்னைக்கு சந்தையோட விலை நிலவரம் விலைவாசி ரொம்ப கூட. தீபாவளியோட இன்னைக்கு ரேட்டு கூட. தீபாவளி முடிஞ்ச சந்தைனால ரேட்டு கூட. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நல்ல ஒரு அழகான கடாயா இருக்கு. சந்தையில நல்ல சூப்பர் கடாயா இருக்கு. கடாய் மாதிரி தெரியுது. அடிச்ச கடாய். யாரும் கோயிலுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். கோயிலுக்கு விட்டுருக்காங்க. கோயிலுக்கு கொண்டு போக முடியல. சரிங்க. நம்ம விலைக்கு வாங்கிருக்கோம். கோயிலுக்கு தான் போகுது. இப்ப நீங்க வாங்கி கொண்டு போறீங்களா? வாங்கி கோயிலுக்கு தான் கொண்டு போறீங்க. நீங்க எந்த ஊர் கொண்டு போறீங்க? பட்டம் போகுது. சரிங்கண்ணா. இது என்ன மதிப்பு கால்குலேட் பண்ணீங்களா? இது வந்து ஒரு 35ல இருந்து 37 கிலோ இருக்கும். உறுதியா வரும். 37 கிலோ குறையாது. இன்னைக்கு என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு நம்ம வாங்கிருக்கோம்? 35,000 சொன்னாங்க. முடிஞ்ச 30 ரூபாய்க்கு தான். 30,000 ரேட் பண்ண இந்த கடாய்க்கு ரேட் வாங்கலாம். கோயிலுக்கு தானே. அதனால 10,000 பார்க்க வேண்டாம். பார்க்கல. திருப்திகரமா வாங்கியாச்சு. நல்ல ஒரு நெட், நல்ல ஒரு உயரத்துல சூப்பரா இருக்கு. சூப்பர் கடாய். இது என்ன ரகத்துல சார்ந்து? நாட்டு கடையில சேர்ந்து? நாடு தானே. கொடியாடு கிராஸா இருக்கும். ஏன்னா இந்த வளர்த்து நாடு தான். நாளுக்கு அதாவது காக்கடை வந்து நம்ம கொடியாடு கடை வந்துருக்கும். அதனால இந்த மாதிரி இந்த சைஸ் வந்து இதெல்லாம் கடையோட பல்ல 6ண்ணே. சரிங்க சரிங்க. அதெல்லாம் தெளிவா தான் இருக்கு. திருப்திகரமா வாங்கியாச்சு. ஆமா ஆமா. சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் காலையில வந்துட்டோம்ண்ணே. அதுல ஒரு 7 மணிக்கு வந்துட்டோம். ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா? வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கீங்களா? ஒரு 4 வாங்கிருக்கேன். இது ஒரு 4 நம்ம தான். சரிங்க சரிங்க. இதெல்லாம் என்ன ரேட் ஆவரேஜா வந்துச்சு? எல்லாமே கோயிலுக்கு தான். இது வந்து 14,500ண்ணே. ஒரு குட்டி ஒன்று. சரிங்க சரிங்க. நீங்க நிலவரம் பரவாயில்ல. சரி, ரொம்ப நன்றிங்க. சரி, ஓகே. சென்னையாடாண்ணே? 2 சென்னையாடுண்ணே. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? சரிங்க. 28,000க்கு நம்ம வாங்கியிருக்கோம். 14 ரூபாய் ஒரு ஆடு ஒண்ணு. இப்போ ரெண்டுமே 2 குட்டி போடுமா இல்ல எப்படிங்க? உறுதியா போட்டுரும். ஆனா இன்னைக்கு இந்த ஆடுகளோட விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்குது? கொஞ்சம் சூடு அதிகம் தான். விலை நிலவரம் அதிகம் தான். ஆனா ரெண்டுமே நல்ல செம்போரு. பல்லு எப்படின்னு பாத்தீங்க? பல் நல்லா இருக்கு. பல் சேர்ந்தாடு தான். இன்னும் எத்தனை வருஷம் நம்ம வச்சுக்கலாம் வைக்கணும் அப்படின்னு நினைச்சா எத்தனை வருஷம்? 4 ஈத்துக்கு 6 ஈத்து 7 ஈத்து வச்சுக்கலாம். சூப்பர். நீங்க எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஆடை மாத்துவீங்க? பல்லு போகாத வரைக்கும் நம்ம கிட்ட தான். சரிங்க சரிங்க. இது மேய்ச்சலா கையறையான? மேய்ச்சல் தான். சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. சந்தை நிலவரம் பின்ன நல்ல பொருளுக்கு நல்ல வேலை. அவ்வளவுதான். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. 17 ரூபா வந்து 17 ரூபா. இது என்ன இட மதிப்பு வரும்னு கால்குலேட் பண்ணீங்க? 17 மணிக்கு 17 கிலோ. 17 உறுதியா வந்துடும். சந்தைக்கு எப்போ வந்தீங்க? காலையில 8 மணி 8 இருக்கும். 8 மணி லேட்டாக தான் வந்திருக்கீங்க.
வந்திருக்கீங்க. எந்த ஊர்ல கொண்டு போறீங்க இதெல்லாம்? சரிங்க சரிங்க. ஆனா நல்ல ஒரு தோரணையா கிடைச்சிருக்கு. இதெல்லாம் காயடிச்சு குட்டியில வாங்கிருக்கீங்க. கோயிலுக்கு என்னைக்கு போறீங்க? நாளைக்கு காலையில போறீங்க. நல்ல ஒரு தெளிவா நல்ல ஒரு சைஸா பார்க்கவே ஒரு அழகா இருக்கு. கோயிலுக்கு கொண்டு போனா ஒரு தோரணையா இருக்கும். ஆனா இப்போ வந்து 17,000 ஒரு குட்டினா இன்னைக்கு ரேட் பரவாயில்லையா? கூடவா எப்படி? போடத்தான். இது என்ன கால்குலேட் பண்ணீங்க? நீங்க என்ன மதிப்பு வச்சீங்க? நாங்க மாதிரி 15 பார்த்தோம். 2 ரூபாய்க்கு 2 ரூபா ஒரு குட்டிக்கு 2 ரூபா போடுது. வாங்கியாச்சு. கலர் சைஸ் பிடிச்சனால வாங்கி. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. சூப்பர். குட்டியா ரெண்டும்? ஆமா, இது ரெண்டு தாய், இது ரெண்டு குட்டி. சரிங்க. 2 கிடா குட்டியா பட்ட குட்டியாண்ணே? 2 கிடா குட்டி. சரிங்க. என்ன விலை சொல்லிட்டு இருக்காங்க? என்ன விலைக்கு நம்ம வாங்கி? 27 ரூபா சொன்னாங்க. 22,500 வாங்கிருக்கு. சரிங்க. இன்னைக்கு நிலவரம் எப்படின்னு அதுக்கு பரவாயில்லையா? எனக்கு விலைவாசி கூட தானே. ஆடு அப்படின்னு நல்லா இறங்கல. விலைவாசி கூட. ஆடும் 2 குட்டியோட வேணும்னு சொல்லி வாங்கிருக்கீங்க. ஆமா. அப்படியே ஒரு ஃபேமிலியா சேர்ந்து வந்திருக்கீங்க. ஆமாண்ணே ஆமாண்ணே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பல்லு பண்ணு. பல்லு 6 பல்லுண்ணே. சரிங்க. இனி எத்தனை வருஷம் நம்ம கையில வச்சுக்கலாம்? இது இன்னொரு 3 வருஷம் வச்சுக்கலாம். 3 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு சந்தையோட நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? விலைவாசி கூட நல்ல ஆடு வரலண்ணே. கொஞ்சம் ஆடாச்சு. நமக்கு எந்த ஊர்ல? நம்மளுக்கு மதுரை பக்கம். மதுரை பக்கம். அதாவது ஒரு தாயாடு 2மே கிடா குட்டியோட சேர்த்து வாங்கிருக்கீங்க. இது உறுதியா லாபம் தரும். இது கொஞ்சம் வளர்ந்துருச்சுனாலும் நல்ல லாபம் தான். அதாவது இந்த மாதிரி ஆடுகள் வாங்கினா உறுதியான லாபம் கண்டிப்பா தரும். ஆடும் 2 குட்டியோட சேர்த்து வாங்கினா என்னண்ணே? சரிங்க சரிங்க. இப்போ இது யாரும் மறுவேளைக்கு கேட்டா கொடுப்பீங்களா? இல்ல நீங்க உங்க வளர்ப்புக்கு தான் எல்லாம் அப்படியே நீங்களே வச்சு வளர்க்கறது தான். ஆமா ஆமா. சரிங்க. ரொம்ப நன்றி. சூப்பரா. ஒரு தாயாடு 2 குட்டியோட இருக்கு. 2மே நல்லா அழகா புளியம்போரு. தாயும் நல்லா புளியம்போரு. தாய் எத்தனை பல்லுன்னு? 4 பல்லு. 4 பல்லு இப்பதான் போட்டிருக்கு. ஆனா என்ன விலை சொன்னாங்க? நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்? 10,000 சொன்னாங்க. ஆனா இந்த ஆடு என்ன ரேட்டு சொன்னாங்க? குட்டி என்ன ரேட்டு சொன்னாங்க? குட்டி 12,000 சொன்னாங்க. சரிங்க. நாங்க 9,000 வாங்கணும் குட்டி. ஓகே. ஆடு வந்து 10,000 சொன்னாங்க. சரிங்க. 8 ரூபா வாங்கிருக்கோம். சூப்பர். ஆனா அதாவது இன்னைக்கு சந்தையில வந்ததுல நல்ல ஒரு மீடியமான ஆடு தான். ஆனா அழகா இருக்கு. ஆமாண்ணே. இன்னைக்கு வந்து இந்த ஆடோட விலை நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு? இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு வாங்குற மாதிரி இருக்கு. வாங்குற மாதிரி இருக்குது. அது இதோட குட்டி கிடையாது. அப்படின்னா என்னோட குட்டி கிடையாது. அது வந்து செனை. ஓ, ஆடு செனை. இளஞ்சனை. உறுதியா பரவாயில்ல. ஆமா பரவாயில்ல. ஆனா ஆடு கொஞ்சம் சின்ன சைஸ் ஆடு. இன்னும் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஆடுகளை வாங்கி எத்தனை ஆடு சேர்த்து இருக்கீங்க? நம்மகிட்ட ஒரு 20 ஆடு கிடக்குனே வீட்டுல. எல்லாம் கொடியாடு தான். கொடியாடு. நமக்கு எந்த ஊர்ல இருந்து வந்தது? நமக்கு விஜயகசல் குளம். ஓ, அது எந்த மாவட்டம்னு? நம்ம விருதுநகர் மாவட்டம் தானே. சரிங்க. காயல்பட்டி பக்கத்துல சிவகாசி வட்டம். சூப்பர்ண்ண. ஆனா இந்த மாதிரி ஆடுகளை வாங்கி வளர்த்தா என்ன லாபம் கிடைக்கும்? நீங்க டக்கு நம்ம குட்டி இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2-3 மாசத்துல நம்ம குட்டி ஒரு 11 ரூபா 12 ரூபாய் கிட்ட வித்துறலாம். ஒரு 500,000 கூட கொடுத்து வாங்கினா கூட வித்துக்கலாம். சரிங்க. நம்ம கண்ணியோட அந்த புளிமார் கூட விரும்பி வாங்குவாங்க. கொடியாட்டு விட்டு விரும்பி வாங்குவாங்க. நல்லா இருக்கும். விற்பனை ஆயிரும். சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. எப்படிண்ணே? 4 பல்லு தான். ஆட்டுக்கடை போகுது. ஆட்டுக்கு என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு நம்ம வாங்கி? 20,000. 4 பல்லு கடை 20,000 ரூபா ரேட் வந்திருக்கு. ஆட்டுக்கு எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? ஒரு 3 வருஷம் வச்சுக்கலாம். 3 வருஷம் தாராளமா வச்சுக்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டி கரும்பூர்ல சூப்பரா அமைஞ்சிருக்கு. எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒரு கடையை கொண்டு போறீங்கண்ணே? 20 ஆடு. சந்தை நிலவரம் இன்னைக்கு சந்தையோட நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? நிலவரம் எப்படி இருக்குண்ணே? சந்தை இன்னைக்கு சவட்டம் தான். பரவாயில்ல. மக்கள் வந்து வாங்கிடலாம் நல்லா. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். 2மே கிடையாது. இது காய் அடிச்ச குட்டியா காய் அடிக்காத? காய் அடிச்சு குட்டி. இது என்ன விலை சொன்னாங்க? நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்? 36 ரூபா சொன்னாங்க. சரிங்க. இது கோவிலுக்கா வளர்ப்புக்கா எப்படிங்க? இல்ல கோவிலுக்கு தான். 2மே நல்லா தெளிவா இருக்கு. 2மே கரும்போரு. கண்ணு போல இருக்கு. ஆமா ஆமா. ஒண்ணு போல ஒரே சைஸ் மாதிரி. பார்த்து தான் வாங்கணும். பார்த்து தான் வாங்கிருக்கீங்க. ஒரே ஆள்கிட்ட வாங்கிருக்கீங்க. ஒரே ஆள்கிட்ட வாங்க. இன்னைக்கு சந்தையோட நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு? இன்னைக்கு நார்மல். அதாவது வந்து வாங்கி ஹை லெவலும் கிடையாது, லோ லெவலும் கிடையாது. நார்மல். திருப்திகரமா இருக்கு. சரிங்க. இந்த மாதிரி கிடாய்கள் கோயிலுக்கு வாங்கிட்டு போகல சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தா மக்கள் கரெக்டா வந்து வாங்கிக்கலாம்? சந்தைக்கு வந்து வெள்ளாட்டங்குட்டினா மேக்ஸிமம் ஒரு 6 மணி 5:30 மணிக்கு வரணும். சந்தைக்குள்ள இருக்கணும். ஆமா. சரிங்கண்ணே. 7 மணி 8 மணிக்குள்ள வாங்கணும். சரிங்கண்ணே. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? நாங்க இப்போ எட்டையாரம் பக்கத்துல பிறப்புறோம். சரிங்க. நம்ம லோக்கல் தான். அப்புறம் நம்ம 2 கிலோமீட்டர் உள்ள ஒரு அறிமுகம் தெரியும். இந்த கிடாய் எப்படி வாங்கணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சரிங்க. இது தெரியாதவங்க வந்து வாங்கணும் எப்படின்னா வாங்கலாம்? அது தெரியாதவங்க வந்து புரோக்கர் மூலியமா கொஞ்சம் லேசா ஒரு 1000 ரூபா வச்சு பார்ப்பாங்க. அவங்க தொழில் அது வந்து வாங்கிக்கிடுவாங்க. அவ்வளவுதான். யாரையா வச்சு வாங்குவாங்க. அவங்க ஒரு 1000 ரூபா சாப்பிட்டு போவாங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர். சரி. பொட்டை குட்டிங்களா? சரிங்க. ஒவ்வொரு குட்டியும் மொத்தம் எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்கீங்க? 6. மொத்தம் 6 குட்டி. ஒவ்வொன்றும் என்னென்ன விலை வந்துச்சுங்க? 4 ரூபா. ஒரு குட்டி 4,000 ரூபா விலை வந்துச்சு. அதாவது இதெல்லாம் இறகடிக்கிற குட்டி தான். ஆமா, இறகடி. பால் கொடுக்க வேண்டாம். பால்குடி மரம் தான் இறகடிக்கிற குட்டி. இப்போ இந்த குட்டிகள் வளர்த்தா இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்தா பருவத்துக்கு வர வாய்ப்பு இருக்கலாம்? இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும். 6 மாசம் உறுதியாயிருங்க. இப்போ ஒரு 3 மாசம் குட்டியா இருக்குமா? 3 மாசம் 3 மாசம் 4 மாசத்துக்குள்ள. ஆமா. சரிங்கண்ணா. இன்னைக்கு சந்தையோட நிலவரம் அப்படின்னு பார்த்தா அப்படி விலை அதிகமாக விலை இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் தான். எத்தனை வாங்கலாம்னு நினைச்சீங்க? எத்தனை வாங்கியிருக்கீங்க?
2 வாங்கலாம்னு வந்து 6 வாங்கி 6 வாங்கியாச்சு. 2 வாங்குற பட்ஜெட்ல வந்தீங்க. இப்போ ஒரு 6 குட்டி வாங்கியாச்சு. இதெல்லாம் இப்படி மேய்ச்சல் முறையில வளர்ப்பீங்களா இல்ல கையேற வச்சு வளர்ப்பீங்களா? கையேற. என்னென்ன தீவனங்கள்லாம் வைக்கிறது? சீனரப்பட்டு அரிசி இந்த மாதிரி இந்த மாதிரி தீவனங்கள் வச்சா குட்டி நல்லா உண்டாயிரும். சரிங்கண்ணே. நமக்கு எந்த ஊருண்ணே? வெட்டிச்சேட்டி. சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர். சரிண்ணே. பொட்டை குட்டிங்களா? 3 பொட்டை குட்டி. பொட்டை குட்டிங்களா? அதாவது குறால் தரத்துல வாங்கியிருக்கீங்க. ஆமா. இது ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலை வந்துச்சு? 20 ரூபா. மொத்தம் 3 சேர்த்து 20,000 ரூபா. அதாவது கொஞ்சம் கலர் கம்மிங்கிறதுனால ரேட்டு கம்மியா கிடைச்சு. இதே கொஞ்சம் நல்ல அந்த புளியும் போர் ரேட் அதிகம் தான். இதை வாங்கிட்டு போனா இன்னும் எவ்வளவு நாள்ல பருவத்துக்கு வரும்? 6 மாதத்துக்கு வளர்ப்போம். 6 மாசம் கழிச்சு தான். ஆமா. சரிங்க. இதை மேய்ச்சல் விட்டு வளர்ப்பீங்களா இல்ல கையேற வச்சு வளர்ப்பீங்களா? வியாபாரியா? யாரும் மறு வேலை கேட்டா கொடுத்தா? நமக்கு எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? கம்மி. உங்க ஃபோன் நம்பர் சொல்ல வாய்ப்பு உண்டா? 78 71 89 48 6. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் இந்த மாதிரி ஆடுகள் எதுவும் கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட் பார்த்து அனுசரிச்சு. ரொம்ப நன்றிங்க. கொஞ்சம் சின்ன குட்டியாவே இருக்கு. ரெண்டுமே 3 மாசம் குட்டினே. சரிங்க. பொட்டை குட்டி தான். இன்னும் 1 பொட்டை 1 கிடையாது. சரிங்க. 2 சேர்த்து என்ன விலை சொல்லி? 12 ரூபா சொன்னோம்னே. ஜோடியா? ஆமாண்ணே. என்ன விலை ஃபைனலா? 10 ரூபா கொடுத்துருவோம். 10,000 ரூபாய் கொடுத்தலாம். ஆமாண்ணே. ஆனா இப்போ வந்து இந்த 2 குட்டியும் வளர்க்கணும் அப்படின்னா எவ்வளவு நாள் வளர்த்தா? ஒரு 6 மாசம் வளர்த்தா போதும். 20 ரூபா 25 ரூபாய் விற்கும். உறுதியா விற்கும். சரிங்கண்ணே. இந்த மாதிரி குட்டி தேவைன்னா உங்க பேர் சொல்லுங்க. வடிவேங்க. 80 81. சரிங்க. 53 80. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரேட் பார்த்து அவங்களுக்கு 500 சௌரியமா கொடுத்துருங்க. அனுசரிச்சு கொடுங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் ஓவரா வியூ பண்ணுங்க. ரொம்ப பரவலாம போடுங்க. இன்னைக்கு பரவாயில்ல. அதிகமும் இல்ல குறைவும் இல்ல. நிறைய கிடைக்குங்க. ஆடு மாடு வாங்குறாங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க.